ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸோட 8th கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு மிக்கி மவுஸ் கேக்கு, மிக்கி மவுஸ் தீமில் கிட்ஸோட பர்த்டேக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலிச்செடுத்துடலாம். நான் இங்கே 1.5 kg வெயிட் வர ஒரு ஸ்பஞ்சு கேக் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 1.5 கப்பு மைதா மாவு, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்செடுத்துக்கலாம். சலிச்செடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். கட்டி எதுவுமே இல்லாமல் சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணிடலாம். நான் ஒரு ட்ரையான பவுலில் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டை பீட் ஆகிட்டுருக்க டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அப்போ முட்டை வந்து நல்லா பொங்கி க்ரீமியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது பேட்ச் பை பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக எல்லாமே கொட்டி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் 2 பேன் எடுத்திருக்கேன் 1 kg கேக் பண்ணுறதுக்காக. 2மே 8 இன்ச் தான். ஒன்று வந்து ஸ்கொயரு, இன்னொன்று வந்து ரவுண்டு. ஸ்கொயரில் வந்து நான் கம்மியாகவும், ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் பேட்டர் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் கேக் டின்னில் மிக்கி மவுஸோட காதுக்காக தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். மெயினான நம்ம மிக்கி மவுஸ் கேக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் அதிகமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை எப்பவும் போல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேனை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக்கை வந்து நான் ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்கை வந்து கேக் டின்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இந்த மிக்கி மவுஸ் கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிடலாம். நான் இங்கே ஃபியோனா க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் க்ரீமில் சுகர் இருந்தால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு. க்ரீம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கேக்கும் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் கேக்கில் போட்டிருக்க பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த ஸ்கொயர் கேக்லேருந்து மிக்கி மவுஸோட காதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கட்டர் இல்லைன்னா மூடி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 காதுமே நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி ஐசிங் பண்ண போகிறேன். இப்போ எல்லா கேக்கையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் காது கட் பண்ணோம்ல, அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கேக் வைக்கும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, க்ரீமும் ரெடி பண்ணியாச்சு. ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுட்டு க்ரீம் தடவிட்டுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணோம்ல அந்த கேக் பீசஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம்.
கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ் எடுத்திருக்கேன். அத வந்து சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிட்டு க்ரீம் குடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எல்லா பீஸ் கேக்கையும் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு க்ரம் கோட்லாம் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு வெளிய எடுத்ததுக்கப்புறம், கேக்குக்கு மேல நம்ம வந்து மிக்கி மவுஸோட கண்ணு அந்த மாரி வாய் போர்ஷன்ஸ் எல்லாமே வரைஞ்சுக்கலாம். மிக்கி மவுஸோட ஏதாவது பிக்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத பார்த்து நம்ம வந்து வரைஞ்சுக்கலாம். இப்ப நான் நியூட்ரல் கிளேஸ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில மேஜிக் கலர்ஸோட பிளாக் கலர் ஜெல் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். அதோட எட்ஜ மட்டும் கட் பண்ணிட்டு, நம்ம இம்ப்ரஷன் குடுத்தோம்ல டூத் பிக் வச்சு, அதுக்கு மேல நான் வந்து வரைஞ்சிட்டுருக்கேன். நியூட்ரல் கிளேஸ் வந்து இல்ல அப்டின்னா, நம்ம அதுக்கு பதிலா சாக்லேட் கனாஷ் இருக்குல்ல, அத வச்சு கூட இந்த மாரி வரைஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது விப்பிங் கிரீம்ல நான் 1 ட்ராப் அளவுக்கு ப்ரவுன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்கின் டோன் கலர் கிடைக்கும். அத வச்சு உள்ள நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக்ல கிரீம் ஃபில் பண்ணிட்டு சின்ன ஸ்டார் நாஸல் போட்டிருக்கேன். அத வச்சு ஃபில் பண்ணிட்டுருக்கேன். இப்ப அடுத்தது விப்பிங் கிரீம்ல வந்து ரெட் கலர் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அத வச்சு மீதி இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து சுத்தி கவர் பண்ணிக்கிறேன். கேக்க சுத்தி நான் வந்து ரெட் கலர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதே ஸ்டார் நாஸல் தான் போட்டிருக்கேன். இப்ப கேக்க சுத்தி ரெட் கலர்ல வந்து கவர் பண்ணதுக்கப்புறம், நான் பிளாக் ஜெல் கலர வந்து கிரீம்ல மிக்ஸ் பண்ணிட்டு, மீதி இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்ப அடுத்ததா நம்ம மிக்கி மவுஸோட நாக்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து நியூட்ரல் கிளேஸ்ல ரெட் கலர் ஆட் பண்ணி, ஒரு பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிட்டு, அத வந்து கவர் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான, சிம்பிளான மிக்கி மவுஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்களோட பர்த்டேஸ், அப்புறமா ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா, வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.